ஒண்ணு இல்ல, 2 இல்ல. பலாயிரம் கோடிகள். கடந்த 9 மாசங்களா ஆன்லைன் மோசடிகள மக்கள் அவங்களோட பணத்தை இழந்திருக்காங்க. ஏன் ஆன்லைன் மோசடியில மக்கள் ஏமாறுறாங்க? அவங்கள எப்படி ஏமாத்துறாங்க? அதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம இப்ப பார்க்கலாம். இந்த ஆன்லைன் மோசடி பத்தி Zerodha-உடைய CEO-வான நிதின் காமத் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. NDTV-லும் இதை வச்சு ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. இதை ரெண்டு வச்சும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல மக்கள் ஏன் ஏமாறுறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட நார்மல் ரொட்டீன் லைஃப்ல உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் நோட்டிபிகேஷன் வருது. அது என்ன நோட்டிபிகேஷன் அப்படின்னு எடுத்து பாக்குறீங்க. முன்ன பின்ன தெரியாதவங்க உங்களை ஒரு குரூப்ல ஆட் பண்ணிருக்காங்க. அந்த குரூப்ல நீங்க பார்க்கும்போது Zerodha CEO-வான நிதின் காமத் அந்த குரூப்ல இருக்காரு. அது மட்டும் இல்லாம முக்கியமான நபர்களான மத்தவங்க எல்லாருமே அந்த குரூப்ல இருக்க மாதிரி ஷோ ஆகும். அந்த குரூப்ல இருந்து உங்களுக்கு ஒரு வீடியோவும் வரும். அந்த வீடியோல ஒரு எம்ப்ளாயி அவங்கள Zerodha-உடைய பினான்சியல் அனலிஸ்டா காமிச்சு பேசியிருப்பாங்க. அந்த குரூப்ல இருக்கவங்க உங்ககிட்ட பேசுவாங்க. Zerodha-ல இருந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேட் பண்ணி கொடுக்கறதாவும் அது மூலியமா உங்களுக்கு 33% ப்ராஃபிட் கிடைக்கிறதாவும் உங்ககிட்ட சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு உங்ககிட்ட ஆசை வார்த்தை காட்டுவாங்க. நாம என்ன நினைப்போம், Zerodha-லயும் இப்படி ஒரு மெத்தட் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நாம அதை நம்பிடுவோம். இந்த மாதிரி ப்ராஃபிட்டபிளா ட்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட இருந்து ஃபண்ட் கேட்பாங்க. அவங்க ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு உங்களை பணம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட சொல்லுவாங்க. Zerodha மாதிரி ஒரு ஃபேக் ஆப்பை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை அந்த ஆப்ல லாகின் பண்ண சொல்லுவாங்க. நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கொடுத்த ஃபண்டுக்கான ப்ராஃபிட் அந்த ஆப்ல தெரியற மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை அவங்க சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அந்த ஆப்ல தினமும் நிறைய ப்ராஃபிட் வர மாதிரி காட்டிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. ஸோ ஒரு கட்டத்துல அந்த அமௌண்ட்டை நீங்க வித்ட்ரால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவீங்க. ஸோ நீங்க அந்த ஃபண்டை வித்ட்ரால் பண்றதுக்கு அந்த குரூப்ல இருக்கவங்க கிட்ட பேசுவீங்க. அவங்க அந்த அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்றதுக்கு ஒரு சார்ஜ் உங்களை பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ நீங்க அதையும் பே பண்ணிடுவீங்க. அந்த பணத்தை நீங்க வித்ட்ரால் பண்ணலான்னு போகும்போது அந்த ஆப்ல எந்த பணமும் இருக்காது. ஸோ நீங்க உங்களை குரூப்ல ஆட் பண்ணவங்கள ரீச் பண்ணலான்னு பண்ணுவீங்க. ஆனா அவங்க கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க அப்பதான் உணர்வீங்க நம்மளோட பணத்தை நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு. ஸோ காலம் கடந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த மாதிரி ஒரு மெத்தட் Zerodha-ல கிடையாது. நீங்க ஃபண்ட் அனுப்பணும் அப்படின்னா Zerodha-உடைய கை பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் அனுப்ப முடியும். ஸோ அந்த மாதிரி இல்லாம யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க அந்த பணத்தை அவங்களுக்கு அனுப்பாதீங்க. இந்த மாதிரி தான் கடந்த 9 மாதங்களா பலாயிரம் கோடி பணத்தை மக்கள் ஆன்லைன் மோசடிகளை இழந்திருக்காங்க. ஸோ இதையே தான் நிதின் காமத் அவர்களும் ஆன்லைன் மோசடியில இருந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத அவரோட எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காரு. இதை பேஸ் பண்ணி தான் NDTV-லயும் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இந்த 2 ஆர்டிக்கல் பத்தியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த ஆன்லைன் மோசடியில இருந்து எப்படி நம்ம செக்யூர் பண்ணிக்கிறது அப்படிங்கறது தெளிவா நிதின் காமத் அவர்களே பதிவிட்டிருக்காரு. நிதின் காமத் அவர்கள் பல தலைப்புகளுடைய கருத்துக்களை வெளிப்படையா அவரோட எக்ஸ் தளத்துல வெளியிட்டிருக்காரு. இணைய மோசடிகளுக்கான போக்கு ஆபத்தான விகிதத்தை எட்டி இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. கடந்த 9 மாசங்கள்ல மட்டும் 11,000 கோடிக்கு மேல இழப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆன்லைன் மோசடிகள் இருந்து மக்கள் இரையாவதை தடுக்கிறதுக்கு அவரோட எக்ஸ் தளத்துல ஒரு பதிவையும் அவர் போட்டிருக்காரு. ஆன்லைன் மோசடிகள்ல AI பயன்படுத்தினா இன்னும் என்ன ஆகும்னு தெரியல அப்படிங்கிறத அவரோட பயத்தையும் அதுல வெளிப்படுத்தி இருந்தாரு. ஆன்லைன் மோசடிகள்ல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம்ல இருக்க செட்டிங்ஸ்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உங்களை ஒரு குரூப்ல ஆட் பண்றதுக்கான செட்டிங்ஸ் நீங்க மாத்தி வச்சீங்கன்னா போதும். உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம்ல செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ்ல பிரைவசி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல கீழே பாத்தீங்கன்னா குரூப்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த குரூப்ஸ்ல எவ்ரிஒன் இருக்கும். அதை நீங்க எடுத்துட்டு மை கான்டாக்ட்ஸ் அப்படிங்கறத கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சரால உங்களை அந்த குரூப்ல ஆட் பண்ண முடியாது. உங்க பெர்மிஷன் இல்லாம அந்த குரூப்ல ஆட் பண்ண முடியாது. இது இல்லாம முன்ன பின்ன தெரியாதவங்க உங்களுக்கு ஆசை வார்த்தை கூறி நான் ட்ரேட் பண்ணி கொடுக்குறேன், நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நீங்க அதை நம்பிடாதீங்க. உங்களுடைய ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யார்கிட்டயும் ஷேர் பண்ணிடாதீங்க. கஷ்டமே படாம நம்மளுக்காக இன்னொருத்தங்க பணம் சம்பாதிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கறத நீங்க ஏத்துக்கவும் கூடாது, நம்பிடவும் கூடாது. நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி ஃபுல்லா கத்துக்கிட்டு உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்க அதுல அப்ளை பண்ணணும். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஏனோ தானோன்னு ஏமாந்துடாதீங்க. உங்களோட வளமான எதிர்காலத்திற்கு புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. நன்றி.